36 குருமார்களிடம் கற்ற வித்தை. 28 வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் VLB ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம், ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம், MT கட்டம் வைத்து ஜோதிடம், ஒரு ஜாதகத்தை வைத்து 100 பேருக்கு பலன் சொல்லும் முறை. இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும். இதில் 1ஆம் பாவக வகுப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பம். முன்பதிவுக்கு அழையுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வந்திருந்தோம். வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வந்திருந்தோம். நிறைய யூடியூப் சேனலில் நிறைய பேட்டி கொடுத்துருக்குறேன். நிறைய மெத்தட்ஸில் சொல்லியிருக்கேன். ஒருத்தருடைய பேரை வச்சும் பலன் சொல்லியிருப்பேன். ஒருத்தருடைய மொபைல் நம்பர் வச்சு பலன் சொல்லி அதுதான் சோஷியல் மீடியாவில் பெரிய எனக்கு வைரல் ஆனது. அதுக்கப்புறம் ரூபாய் தாளில் இருக்கக்கூடிய நம்பர் அதை வச்சு சொல்லியிருப்பேன். ஆதார் கார்டை வச்சு ஜோதிடம் சொல்லலாம். இப்படி பலவிதமான ஜோதிட முறையே எனக்குள் அடங்கிய ஜோதிட கலை. இந்த ஜோதிட கலையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறேன். வேண்டுபவர்கள் அள்ளி பருகிக் கொள்ளுங்கள். வரக்கூடிய 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணியிலிருந்து 8 மணி வரை ஜூம் மீட்டிங்கில் வகுப்பு நடைபெற இருக்கிறது. ஸோ இந்த கலையை ஒரே நாளில் கற்றுக்கொள்ள முடியாது. ஆரம்ப நிலையான ஆரம்ப புள்ளியான 1ஆம் பாவகம், முதல் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 பாவகங்களை படிக்காமல், என்னுடைய முறையிலான 12 பாவகங்களை படிக்காமல் இது உங்களுக்கு சொல்ல வராது. முதல்ல 12 பாவகம் படிக்கணும். அதுக்கப்புறம் ராசியினுடைய காரகத்துவம் படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்சத்திர காரகத்துவம் படிக்கணும். இரு கிரக சேர்க்கை காரகத்துவம் படிக்கணும். ஒரு பாவகாதிபதி இன்னொரு பாவகத்தில் இருந்தால் என்ன, பாவக மாற்றம் அது, 3 கிரகங்கள் ஒரு கட்டத்தில் இருந்தால் என்ன. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், பஞ்சாங்கம், திதி, யோகம், கரணம், இதுவும் ஒரு பாட்டாக வரும் பஞ்சாங்க வகுப்பு. ஸோ இத்தனை வகுப்பும் நீங்கள் கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த மாதிரி பலன் சொல்ல முடியும். ஸோ அதனுடைய ஆரம்ப புள்ளியான 1ஆம் பாவக வகுப்பு நடைபெற இருக்கிறது. இந்த பேரியல் கலையும் என்னுடைய கலையை கற்றுக்கொள்வதற்கு நான் வைத்த பெயர் வாக்தேவி லக்ன பத்ததி. ஒரு ராசி கட்டம் மட்டும் போதும். அன்றைய கிழமைநாதனை லக்னமாக வைத்து பலன் சொல்லலாம். பக்கத்தில் இருக்கவருடைய பேரை கேட்டு அவருக்கான கிரகத்தை வைத்து அதை லக்னமாக வைத்து எனக்கு யார் பலன் கேட்க, ஆருடம் கேட்க வந்திருக்கிறார்களோ அவங்களுக்கு பலன் சொல்லலாம். இப்போ உதாரணமாக கையில் ஒரு ஷாம்பு பாக்கெட்டோடு வர்றாரு அப்படின்னா அந்த ஷாம்பு பாக்கெட்டினுடைய பேர், அந்த கம்பெனி ப்ராடக்டுடைய நம்பர், அந்த பேரை வச்சு அந்த பேருக்கான கிரகம் எது அதை வச்சு சொல்லலாம். ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு 100கணக்கான பேருக்கு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு புதுமையான ஒரு சோதனை முறை. சாஃப்ட்வேரே தேவையில்லை. வயது லக்கணம், எந்த வயசு அவங்களுக்கு போயிட்டுருக்கு, இப்போ என்னென்ன பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. உதாரணமாக அன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்க்கும்போது SRMல காட்டாங்குளத்தூரில் அவங்க படிச்சுட்டு இருக்காங்களா, சந்தீப்புங்கிற ஒரு பையனால் அவருக்கு பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய கலையே என்னுடைய கலை. அவருடைய பிறப்பு லக்னம் வேறு. ஆனால் அந்த அன்னைக்கு வந்த கிழமைநாதன் யார், என்கிட்ட அவங்க ஜாதகம் பார்த்த அன்னைக்கு என்ன கிழமையோ அதை லக்னமாக வைத்து, அந்த கிழமைக்கான கிரகத்தை லக்னமாக வைத்து சொல்லக்கூடிய முறை, மாந்தியை லக்னமாக வைத்து சொல்லக்கூடிய முறை, கோச்சார மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு அதை லக்னமாக வச்சு சொல்லக்கூடிய முறை. என்னுடைய ஜோதிட முறை என்பது சாஃப்ட்வேரே கிடையாது. சாஃப்ட்வேரே தேவையில்லை. லக்னம் வளர்கிறது அப்படிங்கிற கண்டென்ட்டு நான் வித்தியாசமான முறை. இது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட கலை. கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையிலிருந்து எல்லாரும் அதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வாக்தேவி லக்ன பத்ததி அப்படிங்கிறது தான் VLB. ஆக்சுவலாக VLPன்னு வைக்கணும். நான் நியூமலாஜிக்காக VLBன்னு வச்சுருக்கேன். வாக்தேவி லக்ன பத்ததி அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். VLB அப்படின்னு இதனுடைய ஷார்ட் ஃபார்மு. ஸோ என்னுடைய கலையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அதனால் ஒரே வகுப்பில் அனைத்தும் கற்றுக்கொள்ள முடியாது. தொடர் வகுப்பாக என்னுடன் பிரயாணம் செய்ய நீங்கள் தயாரா? நானும் தயார். என்னுடைய வகுப்பு படியுங்கள். என்னை போல நீங்களும் பலன் சொல்லலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்னொன்று, என்னுடைய மேனேஜராக ஒருத்தரை போஸ்டிங் இதுக்குன்னே வச்சுருக்கிறேன். அவருடைய நம்பர் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வகுப்பு சம்பந்தமானதுக்கு மட்டும் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி பார்க்குறதுக்கு என்னுடைய வழக்கம் போல் இருக்கக்கூடிய
யூடியூப்பில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.